ஹாய்மா. ஹாய்டா. என்னம்மா ஆர்டர் போட்டிருக்க? இதில் ஒரு ப்ளே திங்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் இது ஒரு பசில் விளையாட்டு மாதிரி. ஆனால் இது கிடைக்காது. நாங்கள் சொல்லுவோம், அப்போ கோலி குண்டுன்னு சொல்லுவோம். அது இப்போ நான் ஆர்டர் போட்டேன். நம்ம மீஷோவில் தான் ஆர்டர் போட்டேன். 118 தான். 118 2 ருபீஸ் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்களா? பேலன்ஸு இங்கே பிரைன் விட்டா கேமு எனக்கு இது ரொம்ப இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் எனக்கு வாங்கணும்னு நினச்சிட்டு போட்டேன். ஆசைப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின கேமு. சரி, கொஞ்சம் பிரைன் விட்டா கேமா இங்கிலீஷில், தமிழில் கோலி குண்டு விளையாட்டு. அப்போல்லாம் நாங்கள் குட்டி பிள்ளைங்களா இருக்கும்போது எங்களுக்கு இதுதான் கிடைக்காது. அப்போல்லாம் அட்டை பேர் 10 ரூபா தான். நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்கள் அதை அட்டைக்காக விளையாட்டுக்காக வாங்க மாட்டோம். ரெட்டு போட்டியா? ரெட் கலர் போட்டேன். பட் எனக்கு வந்திருக்குது என்ன கலர் வந்துருக்குன்னு பார்க்கலாமா? இதில் தான் நம்ம விளையாட போகிறோம். அப்போல்லாம் 10 ரூபா கொடுத்து எங்களால் வாங்க முடியாது. எங்கள் அப்பாட்ட கேட்பேன், அப்பா கோலி குண்டுன்னு சொல்லிட்டு, இந்த கோலியை நீ மூங்கிட்டா செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லுவார். நல்லா காட்டு அதை. எனக்கு நானும் எங்கள் அப்பா சொல்ல நினச்சிட்டு இதுக்கு எப்போ கேட்டாலும் எங்கள் அப்பா வாங்கியே தர வேண்டாது. இது பாரு, நான் அடிக்கிட்டோமா, அடிக்கிறேன், நடுவில் மட்டும் விட்டுருவாங்க. இது எப்படின்னா நிறைய பேர் விளையாடுவாங்க. இப்போதைக்கு அது ஒரு டெக்னிக்காக விளையாடுறாங்க. இது ஆக்சுவலாக தாயம் மாதிரி. அப்புறம் பிரெயின், மூளைக்கு வேலை. இப்போ எல்லா கோலி குண்டும் அடிக்கிட்டேன்னா இதில் நம்ம இப்போ ஒன்று எடுத்துடணும். இப்போது இப்படி போட்டு இது எடுத்துடலாம். அதே மாதிரி இதை இப்படி போட்டு இப்படி எடுத்துடணும். இப்படி போட்டு இப்படி எடுக்கணும். இப்படி போட்டு இப்படி எடுக்கணும். எதுக்கு எடுக்கணும்? அதுதான் விளையாட்டு. இப்படி போட்டு நடுவில் உள்ளது பக்கத்தில் போடக்கூடாது. ஒன்று மாற்றி விட்டு எடுக்கணும். அது எடுத்து லாஸ்ட்டில் ஒன்றில் நிற்கிறது தான் நடுவில் கேம். நடுவுலையோ எந்த இடத்துல விட்டாலும் அது எங்கள் அப்பா சொல்வாரா, இது கோலியை முழுங்கினா தொண்டையில் மாட்டி தொண்டை அடைச்சி செத்துருவேன் அப்படின்னுவார். விளையாட்டுக்கு சொல்லுவார். இது கேட்டு தொந்தரவு பண்ணுறதுனால. ஆனால் மாமாவுக்கு மட்டும் வாங்கி கொடுப்பாரு, எனக்கு வாங்கியே கொடுக்க மாட்டார். ஏன்னா மாமா ஹாஸ்டலில் இருப்பாங்கல்ல, ஹாஸ்டலில் விளையாடுறதுக்காக இது வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க. அப்போது இது பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நானும் ரொம்ப நாள் தேடிட்டே இருந்தேன். ஆனால் நம்ம மீஷோவில் இருக்கிறது இது ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன். அதுவும் பாரு, அப்போது நினச்சது ஸ்கூல் டேஸ்லாம் ஆரம்பிக்கிற நேரம் இது கிடச்சிச்சு. இப்போ எனக்கு என்னுடைய ஆசை நிறைவேறிச்சு. ஆசைப்பட்டு வாங்கினது இது இன்றைக்கி நான் நான் ஒரு முறை விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் இதை லைவாக கேட்குறேன். இது 2 பேர் விளையாடணும். 2 பேர் விளையாடணும். யார் டைமிங் செட் பண்ணி விளையாடணும். அதாவது ஒருத்தர் எவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே முடிக்கிறாங்க அவங்க வின்னர். இது செஸ்ஸு நான் விளையாண்டோன்னே நீ விளையாடுற அந்த மாதிரிலாம் இல்லை. சிங்கிள் மேட்ச் இது விளையாடணுன்னா டைமிங் செட் பண்ணிக்கணும். நான் 10 நிமிஷத்தில் முடித்தேன். அப்போ நீ எத்தனை நிமிஷத்தில் முடிப்பேன்? லாஸ்ட்டில் ஒரே ஒரு கோலி வருது, எப்படி நிற்கிதுன்னு அதுதான் இது விளையாட்டு. அதனால் இது இன்றைக்கி நான் விளையாட போகிறேன். ஓகேவா? பாய்.